electric charge and field sum பார்க்கலாம் பாருங்க. A point charge plus 10 microcoulomb is a distance of 5 cm above the center of a square of side 10 cm as shown in figure. What is the magnitude of the electric flux through the square? அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்க, இந்த ஸ்கொயர் ஷீட் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 5 சென்டிமீட்டர் எபோ வந்து ஒரு சார்ஜ் கியூ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கியூ தான் வந்து 10 மைக்ரோ கூலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயர் ஷீட்டுக்கு மேலே வந்து இந்த கீழே வந்து ஒரு ஸ்கொயர் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சைட்லேயும் ஸ்கொயர் ஷீட்ஸ் இருக்கிற மாதிரி இப்படி சைடில் இங்கே ஸ்கொயர் ஷீட் இப்படி இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு கியூப் மாதிரி கிடைக்கும். ஒரு கியூப் மாதிரி கிடைக்குது இங்கே. சரிங்களா? இந்த கியூபுக்கு சென்ட்ரல் அந்த சார்ஜ் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்க. அதுதான் இங்க வச்சிருக்கோம் பாருங்க. அந்த கியூபுக்கு சென்ட்ரல்ல இங்க சார்ஜ் கியூ இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து பாருங்க, இது 5 சென்டிமீட்டர்னா அந்த கியூபுடைய ஹைட் 10 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ இந்த சார்ஜ் வந்து எக்ஸாக்ட்லி சோ கால்ட் அஸ்யூம்டு கியூப்ல சென்ட்ரல்ல இருக்கு. அப்போ சென்ட்ரல்ல இருக்குன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி ஆல் தி சர்ஃபேசஸ் ஆஃப் தி கியூப் வந்து ஈக்குவலா இருக்கும். ஏன்னா வந்து இந்த சார்ஜை வந்து எக்ஸாக்ட்லி சென்டர் ஆஃப் தி கியூப்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அதனால வந்து என்ன இருக்குன்னா ஃப்ளக்ஸ் த்ரூ ஆல் த சர்ஃபேசஸ் ஈக்குவலா இருக்கும். சரி, அக்கார்டிங் டு காஸ் லா ஃப்ளக்ஸ் த்ரூ தி க்ளோஸ் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். கியூ பை எப்சிலான் நாட். இந்த ஃப்ளக்ஸ்ன்றது த்ரூ கியூப்னு வந்திருக்கும். இந்த கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கு சொல்லுங்க? 6 ஃபேஸ் இருக்கு. அப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ தி கியூப் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்னா 6 டைம்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸ் த்ரூ தி ஒன் ஃபேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலால எழுதும் போது இங்க ஃபர்ஸ்ட் இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1ல நம்ம எழுதும் போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் 1 ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா ஃப்ளக்ஸ் இன் தி கியூப்ன்றது 6 டைம்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸ் த்ரூ தி ஒன் ஃபேஸ் அப்படின்னு போட்டுட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னு வருது. ஸோ ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் ஃபேஸ், ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் ஃபேஸ் தட் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா வரும் பாருங்க, கியூ பை நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த 6 எப்சிலான் நாட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கியூ பை 6 எப்சிலான் நாட்னு கிடைக்குது. கியூ எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, நமக்கு கியூ வந்து 10 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கியூ வந்து 10ன்னு எடுத்துங்க. அப்போ 10 பை 6 எப்சிலான் நாட், இது மைக்ரோ கூலும்ல இருக்குனால 10 பவர் மைனஸ் 6ன்னு போட்டுங்க. இந்த 10 6 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் ஃபேஸ் வந்து 5 by 3 எப்சிலான் நாட் இன்டு 10 பவர் மைனஸ் 6. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளக்ஸ் த்ரூ ஒன் ஃபேஸ் ஆஃப் ஏ கியூப். அதாவது ஃப்ளக்ஸ் த்ரூ தி ஸ்கொயர் ஷீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 5 into 10 power minus 6 divided by 3 epsilon naught. இதுதான் வந்து ஃப்ளக்ஸ் த்ரூ தி ஒன் ஸ்கொயர் ஷீட் அப்படின்னு வந்திருக்கு.